மோஸ்ட்லி டிஎம்கே தான் வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. பட் என்னோட ஓட்டு வந்து விஜய்க்கு தான். ஏன்னா ஆஸ் அ ரசிகையாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் டிஎம்கே, பட் ஸ்டில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் விஜய்க்கே ஓட்டு போடுங்க. ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து விஜய் வரணும். இப்போ வந்து அவர் மக்களுக்காக இறங்கி ஃபீல்டில் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை தான் நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலி இன்னும் அவர் இறங்கலை. அவருக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவர் கண்டிப்பாக பண்ணுவார். எல்லாரும் அப்படி தானே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே தன்னை ப்ரூவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணலைன்னா இப்போ தான் ஹி ஸ்டார்டட். ஸோ மேபி அவர் வந்துட்டாருன்னா ஹி மை டூ மெனி திங்ஸ். இப்போ மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் டிவிகேக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பிஜேபிக்கான ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிராமின்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால பிஜேபி ஜெயிக்குன்ற ஒரு ஒப்பீனியனும் இருக்குது. அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவும் விஜய்க்கு மட்டும் தான் இப்போ வந்து போட்டி. அவர் சொல்கிற மாதிரி தான். பிஜேபிலாம் எனக்கு தெரியல. இல்லைங்களா? அது நீங்கள் பிராமின் மயிலை அந்த மாதிரிலாம் நீங்கள் பிரிக்க வேண்டாம். மக்கள்னு பாருங்க, அப்படிதான் வரும். மயிலாப்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வர ஆட்சியில் என்ன பெண்களுக்கெல்லாம் என்ன மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்து நினைக்கிறீங்க? சேஃப்டி தான் நிறைய. அப்புறம் இந்த கஞ்சா அதெல்லாம் ஒழிச்சா நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம தான். ஓகே. இப்போ டிஎம்கே சைட்லேருந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் மந்த்லி வந்து 1000 rupees வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. விஜயும் சொல்லியிருக்காருல்ல, அதே வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். அது இன்னும் நிறைய ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டாலின் அவர் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. டிஎம்கே தலைவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்ம இப்படி சொல்லி தான் விஜயகாந்தை இழந்துட்டோம். எனக்கு அதனால விஜய் ஏன் வரக்கூடாது, வரலாமே அப்படின்னு ஒன்று இருக்கு. அவ்வளோதான். சப்போஸ் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்து 8000 ரூபா வந்து கூப்பன் தரதா சொல்லியிருக்காங்க டிஎம்கே. ஏடிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருந்தாங்க. இது மக்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு டைம் பீங்க்கு தான். எதுக்கு கொடுத்து வரணும், தானாக ஓட்டு வரட்டும்னு வேணாம். அப்படி சொல்கிறேன்.